அண்மைச் செய்தியை பார்க்கின்றோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. திமுகவுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அக்கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் தாமரைக்கணி இணைப்பில். தாமரைக்கணி, என்னென்ன தீர்மானங்கள் முக்கியமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன? விவரம் என்ன? வணக்கம் கோபால். திமுகவினுடைய தலைமை செயற்குழு கூட்டமானது தற்போது கட்சியினுடைய அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்ட தீர்மானங்கள், ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு கட்ட தீர்மானங்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக நாம் பார்க்க போனால், அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தரம் தாழ்ந்து அவதூறாக பேசி அவரது தியாகத்தை இழிவுபடுத்தியிருக்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு திமுக செயற்குழுவில் ஒரு முக்கிய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது, தமிழகத்துல இந்த பெஞ்சல் புயல் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டங்கள் கடும் பாதிப்பானது அடைந்தது. அதற்கு தமிழ்நாடு அரசு கூறிய 6675 கோடி நிவாரண நிதியை ஒதுக்காத மத்திய அரசிற்கு கண்டனத்தை தெரிவித்து தற்போது தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி திமுக செயற்குழு கூட்டத்தில் அந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது அடுத்தபடியாக பார்த்து போனால் பெரும் பிரச்சனையாக தற்போது இருக்கக்கூடியது, குறிப்பாக மதுரை மாவட்டம் வேலூர்ல இந்த டங்ஸ்டன் கனிம வள சுரங்கம் தொடர்பாக ஒரு தீர்மானமானது தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக பார்க்க போனால், டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலம் சட்டத்தை ஆதரித்த அதிமுகவும் மாநில உரிமைகளை பறிக்கும் அப்படியே சட்டத்தை கொண்டு வந்த நிறைவேற்றிய டங்ஸ்டன் கனிம வள ஏலம் விட்ட பாஜக அரசுக்கு ஆதரவாக இருந்த அதிமுக கட்சிக்கும் ஒரு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்தபடியாக பார்க்க போனால், கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி வழங்காமல் திட்டமிட்டு வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கும் பாரபட்சமான அணுகுமுறைக்கு கடும் கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்க போனால், குறிப்பாக இந்த குலத்தொழிலை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாது என்றும் கடுமையாக எதிர்த்த பிரதமருக்கும் அந்த துறை சார்ந்த மத்திய அமைச்சருக்கும் கடிதம் எழுதியுள்ள திராவிட மாடல் அரசு விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதில் சாதிய அடிப்படையில் பாகுபாடு காட்டாத அனைத்து கைவினை கலைஞர்களுக்கும் உள்ளடக்கிய கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்ததற்கும் ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்க போனால், பிறப்போர்க்கும் எல்லா உயிருக்கும் அப்படி என்று சொல்லக்கூடிய வள்ளுவனின் அந்த சொல்லை பயன்படுத்தி குரலாக தந்த ஐயன் திருவள்ளுவரின் சிலை நிறுவப்பட்டு வெள்ளி விழா ஆண்டினை பெருமிதத்துடன் கொண்டாடுவோம். மேலும் ஐயன் வள்ளுவரின் சிலையின் வெள்ளி விழா சிறப்பை பெருமிதத்துடன் வெளிப்படுத்தும் வகையில டிசம்பர் 30 மற்றும் 31 ஆகிய நாட்களில் கன்னியாகுமரியில் உலக பொதுமறை தந்த ஐயன் திருவள்ளுவன் சிலையை பேரறிவு சிலையாக போற்றும் வகையில தமிழ்நாடு முழுவதும் திருவள்ளுவர் சிலையை வெள்ளி விழா முன்னெடுக்கும் சமத்துவத்தை நிலையாட்டுவோம் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்க போனால், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிற ஆதி கலாச்சாரங்களை முன்னெடுக்கும் முறையிலும் தை முதல் நாளன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளை தமிழர் பண்பாட்டு நாளாக தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகெங்கும் வாழும் தமிழர்கள், நாடெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடி தமிழர் பண்பாட்டிற்குரிய கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளை, பாரம்பரிய விளையாட்டுக்களை ஆகியவற்றை நடத்தி தமிழர்களுக்கு தனித்துவ நிலைநாட்டுவோம் அப்படின்ற ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்க போனால், 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 200 இடங்களில் ஏன் 200க்கும் மேற்பட்ட வெற்றி பெற்றே ஆகுவோம் அதை அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக அந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும், சாதனைகளை போர் பரணி பாடுவீர், கழக ஆட்சி வருங்காலங்களில் தொடரிடும் என்பதை உறுதி செய்வீர் என்று கழக உடன்பிறப்பிற்கு இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றுவதாக கூறி தற்பொழுது இந்த அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கோபால். தாமரைக்கணி, உங்கள் முழுமையான விவரங்களுக்கு நன்றி.